மரகத மயில் என்றவுடன் ஆன்மீக பிரியர்களுக்கு முதலில் நினைவுக்கு வருவது சென்னைக்கு அருகில் உள்ள புகழ்பெற்ற சிறுவாபுரி ஸ்ரீ பாலசுப்பிரமணிய சுவாமி கோவில்தான். இங்கு முருகப்பெருமானின் வாகனமான மயில் மிக அரிய வகை பச்சை மரகத கல்லால் செதுக்கப்பட்டுள்ளது. இதனால் இந்த மயிலுக்கு மரகத மயில் என்றே பெயர். பக்தையின் கதை: சிறுவாபுரியில் வாழ்ந்த முருகம்மையார் என்ற தீவிர முருக பக்தையின் கைகளை அவருடைய கணவர் வெட்டிய போது அவர் முருகா என கதறினார். அப்போது முருகப்பெருமான் இந்த மரகத மயிலில் தோன்றி அவருக்கு காட்சி கொடுத்து வெட்டப்பட்ட கைகளை மீண்டும் முளைக்கச் செய்தார் என்பது தல வரலாறு. சிறுவாபுரி முருகப்பெருமானை நினைத்தாலே நம் நினைவுக்கு வருவது அண்டர்பதி குடியேற என்று தொடங்கும் புகழ்பெற்ற திருப்புகழ் பாடலாகும். இப்பாடலை அருணகிரிநாதர் சுவாமிகள் சிறுவாபுரி சின்னவேடு திருத்தலத்திற்கு வந்தபோது முருகனின் அழகிலும் அங்குள்ள மரகத மயிலின் கம்பீரத்திலும் திளைத்து பாடினார். விசேஷமாக சொந்த வீடு அமைய வேண்டும் என்று நினைப்பவர்கள் இப்பாடலை தினமும் பாடி வழிபடலாம் என்பது பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை. பேரன்பும் பொறுமையுமே உலகைக் காக்கும் ஆயுதங்கள். யார் ஒருவன் பிற உயிர்களிடத்தில் வஞ்சகமில்லாத அன்பை செலுத்துகிறானோ அங்கேயே நான் குடியேறுவேன். மரகதமே, உன்னுடைய பளபளக்கும் பச்சை நிறம் இந்த உலகிற்கு செழுமையையும் அமைதியையும் ஆன்மீக வளர்ச்சியையும் தரட்டும். அண்டர்பதி குடியேற மண்டலகுடி சைபாட அண்டர்களை மேழேழு மடியாதே அஞ்சலென வேசரன் புகுந்தவர்கள் வாழ்வு பெற அண்டமுதி ராமமுது தருவோனே. காக்க காக்க கனகவேல் காக்க, நோக்க நோக்க நொடியில் நோக்க.